மாவட்டம் முழுவதும் 5 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று மாலை தொடங்கிய மழையானது தற்பொழுது வரை மாவட்டம் முழுவதும் நீடித்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு தொடங்கிய அந்த கனமழையானது திருவாரூர், அதேபோன்று திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நீடாமங்கலம், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த கனமழையின் காரணமாக விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு அதிகாரிகள் அவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இன்று விடுமுறை எடுக்காமல் பணியாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கினால் அதனை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை மூலமாக அனைத்து இடங்களிலும் அந்த என்ஜின்கள், அதே போன்று நீர் இறைக்கும் என்ஜின்கள், மணல் மூட்டைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கனமழை என்பது மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 11 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது. அடுத்தபடியாக நீடாமங்கலத்தில் 10 சென்டிமீட்டரும், மன்னார்குடியில் 9 சென்டிமீட்டரும், திருவாரூரில் 7 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதுமே இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்னவென்றால், தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த நெல் பயிர்கள் மூழ்கி அழுகக்கூடிய நிலைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில தற்பொழுது பெய்யக்கூடிய மழை அந்த விவசாயிகளை மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது நீடித்து வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.